ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஆராதிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். நன்றி. இந்த கிருபைகளை நினைத்தவர்களாய் பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது ஆண்டவரே. உயிருள்ள நாளெல்லாம் நம்முடைய புகழை புகழ்ந்து பாடுவோம் என்று சொல்லி நாம் பாடுவோம் அல்லவா? கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து எல்லா கனத்தையும் மகிமையையும் ராஜ்யமும் வல்லமையும் உடையவருக்கு நாம் கரங்களை தொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் முகங்குப்புற விழுந்து விழுந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முகங்குப்புற பணிந்து கொண்டார்கள் என்று சொன்னபடி சாஷ்டாங்கமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. தயவு செய்து எல்லாரும் அமர்வோம். இப்பொழுதும் பிரதர் கியூபர்ட் அவர்கள் முன் வந்து செய்திக்காக ஜெபித்து அண்ணனுடைய கரங்களை கொடுப்பார்கள். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு பேசும் என்று நாம் எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஆண்டவராயிருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், நான் விரும்பின காரியம் ஆகும்படி அவருடைய வார்த்தை வருகிறது என்று. நான் செய்ய நினைத்து செய்து முடிக்கும் அவருடைய வார்த்தை என்று திட்டமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு வெறுமையாய் திரும்பாமல் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உண்டாக்குறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மை தெளிவிக்கிறதா இருக்கிறது, நம்மை ஆண்டவருக்காக உருவேற்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கடந்த 2 நாட்களும் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் நாங்கள் திரும்பும்படியாக எங்கள் இருதயங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மேல் ஒரு பெரிய கர்த்தாவும் பின்மாரியை பொழியும்படியாக இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உண்மையிலே நடக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திலும் ஆண்டவர் உம்முடைய உத்தமத்திலும் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில கேட்க போகிற எல்லா கர்த்தாவை காரியங்களின் வழியிலும் நாங்கள் நடக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சபையாக அப்படி எங்களுக்கு ஆண்டவர் தயவு பண்ணுவீராக ஆண்டவரே. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாசனை அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துவீராக. தேவன் தாம் இந்த நாள் முழுவதையும் இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி சகோதரனை வரவேற்க. மீண்டுமாக தேவ சந்நிதியிலே கூடி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நான் ஒரு புதிய பாடலை சொல்லிக் கொடுக்க போகவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நான் எடுத்த சப்ஜெக்டை கொஞ்சம் தூரமாவது கொண்டு வந்து முடிக்க வேண்டும். ஆனாலும் முதல் நாளில் பாடின பாடல் 2 லைனை மாத்திரம் ஹிந்தியில உட்கார்ந்து பாடலாம். यीशु तेरी कृपा से दया से मैं जीवन जीता हूं, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूं. என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய நடை ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு அவருடைய கிருபையும் அவருடைய தயவுமே என்னில இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அந்த முதல் 2 லைனை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு தேவ வசனத்துக்கு நேராக
यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ, यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद 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 यीशु तेरा धन्यवाद। இன்னொரு முறை பாடலாமா? यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ, यीशु तेरी दया